சங்கீதம் 37 சங்கீதம் 5 நீங்க பார்க்கும்போது அங்க தாவீது ஒரு அழகான காரியத்தை அவர் எழுதி கொடுப்பார். என்னன்னு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த இங்கிலீஷ்ல நீங்க படிக்கும்போது it says in ஒரு டிரான்ஸ்லேஷன்ல படிக்கும்போது give God the right to direct your life. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவின்ற அந்த வார்த்தையை commit your ways to the Lord சொல்லும் போது அந்த ஹீப்ரு வேர்ட் சொல்லும் give God the right to direct your life, or it says to roll over your burdens on the Lord. As you trust him along the way, you will find he pulled it off perfectly. Amen. Hallelujah. So இந்த நாள்ல கூட இட்ஸ் வெரி என்கரேஜிங் வேர்டு. அது உள்ளான அர்த்தத்தை நாம புரிந்து கொள்ளும் போது ஆச்சரியமா இருக்கும். காரணம் என்னன்னா, இங்க கர்த்தர் இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னு சொல்றாரு, when you open your Bible, நீங்க வேதத்தை எடுத்து படிக்கும் போது இட்ஸ் நாட் காட் ஸ்பீக்கிங் டு சம்வன். இந்த வேதத்தை திறந்து நீங்க படிக்கும் போது இட்ஸ் காட் ஸ்பீக்கிங் டு யூ, காட் மினிஸ்ட்ரிங். தேவன் நமக்கு ஊழியம் செய்கிறார், நம்மோட பேசுகிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார், நமக்கு வேண்டிய ஆலோசனை கொடுக்கிறார். இட்ஸ் ஹீ காட் ஸ்பீக்கிங் டு யூ. ஏதோ ஒரு பைபிள் கிடையாது, ஏதோ பேப்பர்ல அச்சடிக்கப்பட்ட வார்த்தைகள் கிடையாது. இட்ஸ் காட் ஆல்மைட்டி ஸ்பீக்கிங் டு யூ. அவர் சொல்றாரு என்னன்னு, கிவ் டு மீ, என்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடு. Just surrender everything to me. Surrender all your problems. Give all your problems. Give all your worries. Give all your concerns. Also, roll over me. I will take care of that situation. அதான் இங்கிலீஷ்ல சொல்ல, commit your way to the Lord. Give God the right to direct your life. And as you trust him along the way, you'll find he pulled it off perfectly. இதுதாங்க கர்த்தர் செய்கிற காரியம். இன்னைக்கு many we don't believe in this God. We still என்ன அநேக நேரத்துல என்ன பண்றோம்னா, நமக்கு பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது நம்ம ஜெபிக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. We sincerely pray, I don't deny that. பட் ஒரே ஒரு காரியம் we lack ஒரு காரியம் என்னன்னா, we still lack one thing. அவர் நம்முடைய வாழ்க்கையை டைரக்ட் பண்ண நம்ம இடம் கொடுக்கிறது கிடையாது. We want to accomplish things in our own ways and in our own style. நான் இதை செய்யலன்னா எப்படி, நான் அதை செய்யலன்னா எப்படி, நாங்க போகலன்னா எப்படி, இப்படி நாம நினைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கை தோல்வியில போய் கொண்டு இருக்கிறது. God doesn't want us to live a life of failures. நம்ம தோல்வியிலும் நஷ்டத்திலும் ஏமாற்றத்திலும் வாழ்வது அவருடைய சித்தம் அல்ல. God doesn't have, இத்தினோண்டு கூட அவருடைய மனதுல இந்த எண்ணங்கள் அவர்கிட்ட இல்லை. He wants his children to be always successful, always victorious, எப்போதும் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால்தான் ரோமர் 8 சொல்லும், அவர் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர். We are all more than overcomers. நாம் யாரா இருக்கிறோமா, பைபிள் டிக்ளேர்ஸ் us we are more than overcomers. We are not just overcomers, we are more than overcomers. அந்த அன்பு தேவன் தான் இந்த இரவு நேரத்துல உங்களை பார்த்து சொல்ற, to someone God is, I know God is speaking very clearly to you. என்ன சொல்ற, commit your ways to the Lord. உங்க வாழ்க்கைய, உங்க வழியை கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க, surrender to God. Surrender to God. எப்படிங்க நான் சரண்டர் பண்றது நீங்க கேட்கலாம். Just go to God in prayer. பிலிப்பியன்ஸ் 4:6 சொல்லும், எல்லாவற்றையும்
Take to God everything to God in prayer. Take everything to God in prayer. அதுல சொல்ல நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஹல்லேலூயா. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம, கவலை வரும், பயம் வரும், பிரச்சனைகள் வரும், தலைக்கு மேல நிக்கும், கத்திய போல நிக்கும், நாளைக்கு என்ன செய்வதுன்னு தெரியாம இருப்போம். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் பைனான்சியல் பணத்தின் நிமித்தம் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீங்க. பைனான்சியல் கிரைசிஸ் இருக்கும். நான் இப்ப ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்டுறது, யூனிஃபார்ம் எப்படி வாங்குறது, புக்ஸ் எப்படி வாங்குறதுன்னு யோசனையில இருக்கலாம். சில பேர் ஈவன் சிக்னஸ், பிசிக்கல் பாடி ஹீலிங் இல்லாம இருக்கலாம். பட் காட் சேஸ் அது இருக்கிறது நிஜம்தான். God doesn't deny that you don't have that. The problems எல்லாம் இல்லைன்னு அவர் சொல்லல. பட் ஒன்னே ஒண்ணு சொல்ற, how long you are going to carry that problem? நீயே எவ்வளவு நாள் வச்சுக்க போகிற? எவ்வளவு நாள் உன் சரீரத்துல இருக்கிற வியாதியை நீயே என்ன பண்ற? அதை சகித்து கொண்டு வாழ்ற. உன் பிரச்சனைகளை எத்தனை நாள் தான் இன்னும் நீ என்ன பண்ற? இது என்கிட்ட இருக்கட்டும்னு. நிறைய பேர், this is a problem with us. அநேகர்கிட்ட நான் பேசும்போது சில பேர் எடுத்த உடனே சொல்லுவாங்க, தாங்க பிரச்சனைகளை பேசுவாங்க. எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, எனக்கு அந்த கஷ்டம் இருக்குது, நான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா, அது இல்லைன்னு சொல்லல. பட் instead of talking to man, talk to God. ஆண்டவர் சொல்ற, என்கிட்ட கூட நீ எந்த மனுஷன் சொன்னாலும், எந்த ஊழியக்காரன் சொன்னாலும், they can just pray, but they cannot take your burden. உன்னுடைய பாரத்தை அவங்க சுமக்க முடியாது, உங்க வழியை அவங்க சுமக்க முடியாது, உங்க வேதனையை அவங்க சுமக்க முடியாது. They can give you consoling words. உங்களுக்கு நான் நல்ல வார்த்தைகளை சொல்லலாம், ஆறுதலான வார்த்தைகளை சொல்லலாம், உங்களுக்கு ஜெபிக்கிறேன்னு சொல்லலாம். பட் no one is capable of taking that pain from you except God. அதான் சொல்ற, உங்க பிரச்சனைக்கு roll it on Jesus. ஏற்கனவே அவர் சுமந்து கொண்டு இருக்கிறார். அவர் சொன்னார், நீங்க do not fret or do not worry about anything, or do not be anxiety, don't be anxious of anything. But என்ன பண்ணு, about anything, but in every circumstance and in everything, by prayer and petition with thanksgiving, continue to make your wants known to God. Let it be known to God. Let it be known to God. ஆமா, யூ நீட் சம்படி. யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட ஆறுதலான வார்த்தை சொல்றதுக்கு, கேட்கறதுக்கு, சொல்றதுக்கு உங்களுக்கு தேவை. டோன்ட் சே நோ, பட் ஒன்லி ஒன் பர்சன் கேன் டேக் யுவர் பர்டன் ஆர் ரோல் யுவர் பர்டன் ஆர் டெலிவர் யூ ஃப்ரம் தட் பர்டன். எந்த பர்டனா இருந்தாலும், இட் இஸ் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். Only Jesus, our matramda, He's went through every pain that you are going through, every sickness, over vali, over vedana, over padu. He knows the seriousness about it. Hallelujah. The Bible says He became poor for our sakes. Our daritararanara. So that we can become rich. Rich in finance, rich in healing, rich in health, rich in peace. That's the reason Jesus went to the cross. So He knows the pain. He knows your depression. He knows your struggle தெரியும். And only He can deliver you. அதனாலதான் அவர் சொல்றாரு, trust, come into your ways to the Lord. Give God the right to direct your life. எப்படி தெரியுமா, ஆண்டவர்ட்ட every time you go ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள வந்தா, you should have that courage to tell the Lord, அப்பா எனக்கு இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற, you direct my life. ஆண்டவரே, இந்த கிரைசிஸ்ல இருக்கிற, you direct my life. இந்த பிரச்சனையில இருக்கிற இந்த லைஃபை நீங்க டைரக்ட் பண்ணுங்கப்பா. என்ன டைரக்ட் பண்ணுங்க, என்ன நடத்துங்க, இந்த வாழ்க்கையை நடத்துங்க, என் குடும்பத்தை நடத்துங்க, இந்த பிரச்சனையை மாற்றி கொடுங்க. யூ கோ டு காட் இன் பிரேயர். ஏன் தெரியுமா,
Only God knows. Say when you read Bible வேதாங்கத்துல வாசிக்கும் போது Daniel chapter 3ல பாத்தீங்கன்னா அங்க 3 வாலிபர்கள் இருப்பாங்க, சாத்ராக், மேஷக், ஏபத்நேகோன்னு. They didn't know about tomorrow, but they knew, ஒரு காரியம் தெரியும், they knew their God. அவங்க தேவன் யார் என்று அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. Because a time came when they submitted, and when they, just for the sake of God, they gave up the delicacy of the king. அவங்க அங்க அதிபதிகள் கண்கள்ல கிருபை கிடைக்க செய்தார். when they prayed, நேபுகாத்நேச்சர் வைச்ச ஒரு சவாலான காரியத்துக்காக தானியேலும் அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஜெபிக்கும் போது அன்னைக்கு இரவுல தானியேலுக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார். சோ அதெல்லாம் ரகசியத்தை வெளிப்படுத்தினதுனால step by day by day தானியேல், சாத்ராக், மேஷக், ஏபத்நேகோ இவங்க 4 பேருக்கும் உயர்வு மேல உயர்வு கிடைத்தது. they were promoted. The king was astonished. பட் அதே நேரத்துல சத்ரு என்ன பண்ணாங்க, அடிக்கடி எழுப்பிக் கொண்டே இருந்தான். இப்ப தானியேலுக்கு சாத்ராக், மேஷக், ஏபத்நேகோ விரோதமா எழுப்புகிறான். But they knew their God. They already had an experience of their God. அதனால ராஜாவுடைய கட்டளைக்கு அவங்க பயப்படல. They knew about their God. பட் அந்த அக்கினி சூளையில இருந்து கர்த்தர் வந்து காப்பாத்து வரான்னு அவங்களுக்கு தெரியாது. But they still believed in their God. தங்க தேவன் மேல நம்பிக்கை வச்சா. They committed everything. When the issue, நேபுகாத்நேச்சருடைய கட்டளை வரும்போது அவங்க என்ன பண்ணல, they didn't fret, they didn't worry, they were never anxious. கொஞ்சம் கூட கவலைப்படல. பிலிப்பியர் 4:6 படி கவலைப்படல அவங்க. They took everything to God in prayer, submitted to God in prayer. They rolled their issues on to God. தேவன் கிட்ட விட்டுதாங்க சொன்னாங்க, நீங்க எங்களை நடத்துங்க ஆண்டவரே. Lord, you direct us, direct this life. நீ கொடுத்த வாழ்க்கையை நீங்க நடத்துங்க ஆண்டவரே. நடத்துங்கன்னு சொன்னது மாத்திரம், they continuously trusted him. அவங்க சொன்னாங்க, ராஜாவே நீங்க சொல்ற நீங்க பண்ண இந்த விக்கிரகத்தை நான் வணங்கணும்னு எங்களுக்கு வணங்க மாட்டோம் நாங்க. பட் we know who is our God. என் தேவன் உன் கையில இருந்து எங்களை தப்பு வைக்க முடியாது. They trusted God. அவங்க சொல்றாங்க, the Lord, the God Almighty, the creator of the heaven and earth has the power to save us from your hand, from the fiery furnace. அவர் எங்களை காப்பாற்ற முடியும். Still we believe. அதோட நிக்கல, அவர் காப்பாற்றாம போனாலும் பரவாயில்ல. But we are not going to worship the idol that you are already prepared. எங்களை வணங்க சொன்ன விக்கிரகத்தை நாங்க வணங்க போறது இல்ல. That much they were strong. அவர் சொல்லார், if we were thrown, Daniel 3:17, if we are thrown into the blazing furnace, the God we serve is able to deliver us from it, and he will deliver us from your majesty's hand. Even if he does not, we want you to know, your majesty, that we will not serve your gods or worship the image of gold you have set up. அதுதாங்க Psalm 37:5 சொன்ன explanation you can see in the life of Sadrak, Meshach, Abednego வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். They never fretted, they never worried, they were not of anxiety. அவங்க நேரா போனாங்க, they said to God everything. என்னென்ன சொல்லணுமோ தேவன்கிட்ட சொல்லியாச்சு. They were relaxing when everybody was trembling in fear. எல்லாரும் பார்த்து இவங்களை கொண்டுட போறாங்க, இவங்க சித்திர போறாங்க நினைக்கும் போது they were just rejoicing, they were having fun. யோசித்து பாருங்க, ராஜா கிட்ட தைரியமா 3 பேர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஆண்டவரே ராஜாவே, இந்த எரிகிற அக்கினி சூளைக்கு எங்களை தேவன், நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறாரு. இந்த அக்கினி சூளைக்கு மாத்திரம் உங்க ராஜாவை உன் கையில இருந்து என் தேவன் தப்பிக்க வல்லவரா இருக்கிறாரு. அப்படி தப்பிக்கலன்னா எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. பட் நாங்க என்ன பண்ண, ஒரு தீர்மானம், we know, it means they knew who their God was. இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் உங்க தேவன் யாரு? இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறது, ஸ்ட்ரகிள் பண்றது காரணம் என்ன தெரியுமா?
ஏன் விசுவாசம் இல்லாம இருக்கிறோம் தெரியுமா? ஏன் போராடி கொண்டு இருக்கிறோம் தெரியுமா? ஏன் பயத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தெரியுமா? பிகாஸ் யூ டோன்ட் நோ யுவர் காட். உன் தேவன் எப்படிப்பட்டவர், எத்தனை அற்புதத்தின் தேவன், மகிமையின் தேவன் என்று இன்னும் அறியாம இருக்கிறோம். அதான் பவுல் ஜெபம் பண்ணுவாரு, எபேசியர் 1:17, அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. சங்கீதம் 46:10 சொல்லும், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து. God wants us to know him personally and he's still there. இந்த இரவுல God is talking about உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். இந்த ஒரு இன்ஸ்டன்ட் அவர் பைபிள்ல இருக்கிறத, தானியேலுடைய புக்ல இருக்கிறத உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். இட் மீன்ஸ் God is in control of everything. Just roll it over to him. உங்க பிரச்சனை என்ன இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல மனசை திறந்து, உங்க இருதயத்தை திறந்து, ஓபன் அண்ட் போர் அவுட் யுவர் ஹார்ட். அன்னால் தன் இருதயத்துல இருந்தது ஊற்றினது போல just pour it out. Tell God everything. ஏன் அவர்கிட்ட சொல்லணும்? only he understands your pain. only he knows நீங்க கடந்து போகிற பாதை அவருக்கு மாத்திரம் தான் தெரியும். அவருக்கு மாத்திரம் தான் வெளிச்சம், அவருக்கு மாத்திரம் தான் தெரியும். நீங்க உங்களை சுற்றி அந்தகாரம் இருளும் இருக்குது நினைச்சீங்கன்னா, சங்கீதம் 139 சொல்லுகிறது, அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. Even the darkness cannot comprehend. அவருடைய வெளிச்சத்துல, அவருடைய மகிமையில இருள் கூட இருட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. when God comes into your life, darkness will change. பிரச்சனை மாறும், வியாதி மாறும், கஷ்டம் மாறும், எல்லாம் மாறும். But only thing is that do you have the guts to roll upon all your problems? உங்களுக்குள்ள ஆண்டவர்கிட்ட சொல்றதுக்கு உங்க தைரியம் இருக்கிறதா? உங்க பிரச்சனைகளை சொல்லி give God, அவர்கிட்ட சொல்ல முடியுமா? give God the right to direct your life. உங்க வாழ்க்கை நடத்துவதற்காக அவருக்கு நீங்க இடம் கொடுப்பீங்களா? ஒப்புதல் கொடுப்பீங்களா? லார்ட் எங்க கொண்டு போவீங்களோ கொண்டு போங்க, என்ன செய்வீங்களோ செய்யுங்க. ஆண்டவரே, I lift my hands. ஆண்டவரே, நான் சொல்றேன், என்னால இதுக்கு மேல டிராவல் பண்ண முடியாது, இதுக்கு மேல என்னால போராட முடியாது, நான் என் கைகளை உயர்த்துகிறேன். I surrender Lord, better you take me. எத்தனை பேருக்கு தைரியம் இருக்குது? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? rely on him confidently. சொன்ன பிறகு என்ன தெரியுமா? அவர்கிட்ட சொல்லிட்ட பிறகு 100% நம்பணும். rely on him. அவர் மேல் நம்பிக்கை. யாரு? என்ன நம்பிக்கைங்க? என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டுட்டாரு, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டுட்டாரு. என்ன நம்பிக்கை வைக்கணுங்க? ஆண்டவர் நிச்சயமா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை கொடுப்பாரு. பிலிப்பியர் 4:7 நான் இயேசுவின் என் நாமத்துல எதை கேட்டாலும் நான் செய்வேன் அவர் சொல்லி இருக்கிறார். நான் கேட்டு இருக்கிற அவர் எனக்கு செய்ய போகிறார். அதுதாங்க நம்பிக்கை. Even before seeing a miracle, believing in the miracle, seeing the miracle happening in your life, அதுதாங்க வேணும். Trusting him. அவர் மேல் நம்பிக்கையாரு. அவர் தான் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோவை தப்புவித்தவர் தேவன். அவர் தான் அக்கினி சூளையில 4வது மனிதனாக வந்து, தேவ குமாரனை போல வந்து அவளை அந்த அக்கினி சூளைக்கு தப்புவித்தாராம். Amen. இந்த 3 பேர், they never expected God to come down in the furnace of fire, but God came. They believed. They were ready to die for Christ, but God came and delivered them. அவங்க faith ஹானர் பண்ணாரு. இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கை அவர் கையில ஒப்பு கொடுத்து சரண்டர் பண்ணிட்டு என்ன நடத்துங்க ஆண்டவருக்கு சொல்லிட்டு அவர் மேல நம்பிக்கை இருப்பீங்கன்னா, don't you think that you will honor? உங்களை கனப்படுத்த மாட்டாருன்னு உங்களுக்கு என்ன எப்படி நினைப்பீங்க? நிச்சயமா உங்களை கனப்படுத்துவாரு. நமக்கு நேரமும் கடந்து போயிடுச்சு. Trust God tonight. He will do wonders.